அனைவருக்கும் வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கே. நாம் இன்னைக்கு சுடிதார் தைக்க போகிறோம். சுடிதார் கட்டிங் வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. சுடிதாருக்கு முன் கழுத்துக்கு நாம் கேன்வாஸ் வைக்கிறோம். பேப்பர் கேன்வாஸ் தான் வைப்போம். அது நம்ம வாஷ் பண்ண உடனே துணி அது கேன்வாஸ் பிஞ்சு போயிடும். சாஃப்டாக இருக்கும். அதனால இது காலர் கேன்வாஸ் இல்லை, கொஞ்சம் சாஃப்டான கேன்வாஸ் பார்த்து வாங்கியிருக்கிறேன். கழுத்து அகலம் 2.25 இன்ச்சு, 2.25 இன்ச்சு 0.1 இருந்தது. கழுத்து வேறு டிசைனில் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு பேப்பரில் வரைஞ்சிக்கோங்க. இதில் 3 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் குறைவு, அதாவது 2.25 இன்ச்சு 0.1 எடுத்து மார்க் பண்ணியிருக்கிறேன். உயரம் 5.25 இன்ச்சு. கழுத்து கொஞ்சம் பெருசாக வேணுங்கிறதுக்காக 5.5 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். இது பாவடிவமானதுனால இதில் இருக்கிற அளவுலேருந்து 1/4 இன்ச்சு குறைவாக இதில் வரைஞ்சிக்கிறேன். 2.5 இன்ச்சு 0.1 எடுத்துருக்கிறேன். இந்த பகுதியிலையும் கழுத்தோட உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு இதுலேயும் இதுக்கும் இடையில சரிவு வரைஞ்சிக்கிறேன். இதுக்கும் இடையில லைன் பண்ணிக்கிறேன். கழுத்து கீழ் அளவு எந்த அளவு வேணுமோ அதை இந்த பகுதியில் நீங்கள் வரைஞ்சிக்கணும். இனிமேல் கிளாத்துக்கு அவுட்லைன் எடுத்துக்கலாம். கேன்வாஸில் நான் இன்னைக்கு 0.6 அளவு எடுத்துருக்கிறேன். இது உங்களோட விருப்பம்தான். 1/2 இன்ச்சில் இருந்து 1.25 இன்ச்சு வரைக்கும் எடுத்துக்கோங்க. கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது நம்ம பாவடிவ பீஸை கட் பண்ணலை. இப்போது அவுட்லைன் மட்டும்தான் கட் பண்ணிக்கிறோம். இந்த கேன்வாஸ் யூஸ் பண்ணும்போது இந்த கிளாத் எந்த அளவுக்கு வருது, இது காலர் கேன்வாஸ் ஆனதால் எதுவும் ஆகாது. அதனால நெக் எப்போயுமே ஸ்டிஃபாக இருக்கும். இது நம்ம சுடிதாரில் மீதி வந்த துணியில் இதை நம்ம வச்சு அயன் பண்ணிக்கலாம். இதில் உள்பக்கமாக வச்சு அயன் பண்ணிக்கிறோம். இதில் பளபளப்பான பகுதி அடிப்பகுதியில் வரணும், துணியோடு சேர்ந்து இருக்கணும். இதுதான் நமக்கு மேல் பகுதி. இந்த மேல் பகுதியில் நம்ம மேல் பகுதின்னு எழுதிக்கலாம். இந்த ஒற்றை பகுதி துணியோட சேர்ந்து இருக்கிற மாதிரி துணியின் உள் பக்கத்தில் வச்சு நாம் அயன் பண்ணிக்கணும். அயன் பண்ணும்போது சுற்றளவு முழுசும் 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஹெவி ஹீட் கொடுத்து அயன் பண்ணிக்கணும். அயன் பண்ணி முடிக்கும்போது கார்னர்லாம் நல்லா ஒட்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். மேல் பகுதியில் துணி எதுவும் விடலை. சைடில் ஒரு 1/4 இன்ச்சுக்குள்ளேருந்து 1/2 இன்ச்சுக்குள்ள இடைவெளியில் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த 3 பக்கமும் மடக்கி தைச்சிக்கலாம். கேன்வாஸ் அளவுக்கு துணியை வச்சுட்டு துணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மடக்கி தைக்கிறோம். கேன்வாஸ் மேலே தையல் பண்ணணும். இந்த எண்டு வரும்போது துணி அப்படியே மடக்கிக்கோங்க. இந்த பக்கம் கரெக்டாக மடக்கி வச்சுட்டு இந்த சைடும் அதே மாதிரி மடக்கிக்கலாம். ஊசி நிப்பாட்டி வச்சுட்டு துணியை திருப்பி இந்த பக்கம் மடக்கிக்கலாம். இந்த கார்னர் வரும்போது இந்த பக்கமும் மடக்கிக்கலாம்.
எண்டு வரும்போது ஊசியை நிப்பாட்டிட்டு துணியை திருப்பி இந்த பக்கம் மடிச்சுக்கலாம். கேன்வாஸை ரெண்டாக மடக்கி இதுக்கு சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஷேப் மாதிரி இந்த சைடும் நம்ம வரைஞ்சிக்கிறோம். வரைகிறதுக்காக கேன்வாஸை ரெண்டாக மடக்கிக்கிறோம். இதில் இருந்து ஒரு பின் எடுத்து நாம் இதில் குத்திக்கணும். அப்போ இதோட அளவு அந்த சைடு வந்துடும். அதே மாதிரி மேலே உள்ள கார்னர்லேயும் ஒரு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம பென்சில் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த அடையாளம் கிளியராக பதியும். இதுக்கப்புறம் அதில் நம்ம வரைஞ்சிக்கலாம். வேறு ஷேப்பாக இருந்தால் ஒவ்வொரு டர்ன் வரும்போதும் நீங்கள் அதில் ஒரு புள்ளி போட்டுக்கணும். இதுதான் நம்ம முன் கைக்குள்ளி கட் பண்ண பீஸ். அதனால இதை நம்ம முன் துண்டுன்னு சொல்கிறோம். இதுக்கும் கழுத்துக்கு சென்டர் மார்க் பண்ணிக்கிறோம். இது நம்ம பைப்பிங் வைக்கிறதுனால நம்ம உள் பக்கமாக கொடுத்துக்கணும். இந்த பீஸோட வெளிப்பக்கம் மேலே இருக்கட்டும். சென்டரும் சேர்த்து வச்சு பின் பண்ணிக்கலாம். இது சுடிதாரோட உள் பகுதியில் கொடுக்குறோம். கழுத்து பகுதியில் பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதில் பின் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்டர் அளந்து பார்க்குறோம். துணியோட சென்டரில் கழுத்தோட சென்டர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். 13.25 இருக்குது. இது 6.5 இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி கேன்வாஸை இப்படி நகர்த்திக்கிறோம். 13.25 6.6 இப்படியே வச்சு பின் பண்ணிக்கலாம். பேப்பரில் வரைஞ்சிங்கன்னா பேப்பரை இந்த கேன்வாஸ்க்கு மேலே அல்லது அந்த துணிக்கு அந்த பக்கத்தில் வச்சு நீங்கள் பின் பண்ணிக்கணும். அன்றைக்கி இந்த உள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இந்த பக்கம் ட்ராயிங் பண்ணியிருக்கிறேன். இனிமேல் இந்த ட்ராயிங் வழியாக தைச்சிக்கலாம். ஸ்ட்ராங் தையல் போடுறோம். பாவடியத்தில் கரெக்டாக ஊசி நிப்பாட்டிக்கணும். துணியை திருப்பி இந்த பக்கம் தைக்கணும். கட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக கட் பண்ணணும். நம்ம கட் பண்ணக்கூடிய இடைவெளி தான் நமக்கு பைப்பிங் பீஸாக வரும். பாயிண்ட் 1 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் குறைவாக எடுத்துருக்கிறேன். ஒரே அளவாக கட் பண்ணிக்கோங்க. இனிமேல் நம்ம எந்த கலரில் பைப்பிங் கொடுக்குறோமோ அந்த கலரில் நம்ம துணி கட் பண்ணி, இந்த துணி 2ஆம் மடங்கி இருக்குது, கருப்பு கலர் துணி. இந்த துணியை கேன்வாஸ் நம்ம கட் பண்ண கழுத்து பீஸ் இதையும் 2ஆக மடக்கிக்கிறோம்.
கழுத்தோட மேல் பகுதியை வச்சுக்கிறோம். ஃபோல்டில் கேன்வாஸை கரெக்டாக வச்சுக்கிறோம். வச்சு அப்படியே ஒரு பின் பண்ணிக்கலாம். இந்த வடிவத்தில் கரெக்டாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த ஷேப்பில் கரெக்டாக பா ஷேப்பில் கரெக்டாக வந்து இருக்கும். அவுட்லைன் 1 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கலாம். ஒரு இன்ச்சிலிருந்து 1.25 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம். காயின் செலவுக்கு அவுட்லைன் மடக்கி வச்சுக்கலாம். கருப்பு கலர் நூல் போட்டுக்கலாம். அவுட்லைன் 1/4 இன்ச்சு மடக்கி தைக்கலாம். வெளி ஓரமாக தையல் வரட்டும். ஊசியை நிப்பாட்டிட்டு எண்டு வரும்போது சின்னதாக ஒரு மடிப்பு கொடுத்துக்கலாம். மடிப்பில் வந்தோடனே ஊசியை நிப்பாட்டிட்டு துணியை திருப்பி மறுபடியும் இந்த சைடு தைக்கலாம். இந்த கார்னர் வரும்போது 1 இன்ச்சுக்கு முன்னாடி வரும்போது ஊசியை நிப்பாட்டிட்டு இந்த கார்னர்லையும் மடக்கிக்கலாம். கார்னர் வரும்போது மடிப்போட சேர்த்து ஊசியை நிப்பாட்டிட்டு துணியை திருப்பி இந்த பக்கமும் மடக்கி தைச்சிக்கலாம். மடிப்பு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணுறோம். இனிமேல் இதோட வெளிப்பகுதியில் நம்ம இந்த பீஸ் வச்சு தைக்கிறோம். இந்த பீஸ் வச்சு தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஷேப் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த சுடிதாரோட வெளிப்பகுதியில் இது வெளிப்பகுதி சேர்ந்துருக்கிற மாதிரி வச்சு தைக்கிறோம். எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா மேலே விட்டுறணும். இப்போ ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது, மேலே விட்டுக்கலாம். இப்போ நம்ம தைக்கிறதையும் ரொம்ப கவனமாக தைக்கணும். தைக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் தான் தையலுக்கு வலது பக்கம் இருக்கிற துணியின் அளவு தான் பைப்பிங் அளவாக வரும். அதனால் ஸ்ட்ரைட்டாக தைக்கணும், ஒரே அளவாகவும் தைக்கணும். இந்த கார்னரில் பா ஷேப் இருக்கிற மாதிரி நமக்கு இந்த கருப்பு கலர் துணியை வச்சுக்கணும். ஊசியை நிப்பாட்டிக்கிறோம். துணி திருப்பி இந்த பக்கம் தைச்சிக்கலாம். இந்த சைடு பா ஷேப் வரும்போது ஊசியை நிப்பாட்டிக்கணும். எப்பவுமே ஒவ்வொரு ஷேப்பு கடையிலையும் ஊசியை நிப்பாட்டி தான் துணியை திருப்பி தைக்கணும்.
இந்த துணி ஆட்டோமேட்டிக்காக இங்கே தான் இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருந்த துணி, அதாவது இந்த தையல் சில்பர் எல்லாமே இந்த பக்கம் விட்டுட்டு அந்த துணியை அப்படியே பொதிஞ்சுக்கிறோம். பொதியும் போது இது கேன்வாஸ் ஆனதுனால ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம தைச்ச புள்ளி தையல் வழியாக நம்ம தைச்சிட்டு வரணும். ஊசியை நிப்பாட்டிக்கணும். இந்த கார்னருக்கு 1 இன்ச்சு முன்னாடி வரைக்கும் இந்த ஷேப்பெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு எந்த அளவுக்கு நமக்கு பைப்பிங்கில் துணி இருக்கணுமோ அந்த அளவுக்கு இப்படியே வச்சுட்டு நேரே தைக்கணும். இந்த கார்னருக்கு 1 இன்ச்சுக்கு முன்னாடி வந்த உடனே ஊசியை நிப்பாட்டிட்டு கார்னரில் ஷேப்பை கரெக்டாக விட்டுக்கணும். அதாவது துணியை வந்து இதே மாதிரி மடக்கி வச்சுட்டு சரி பண்ணுறதுக்காக உள்ளுக்குள்ளால உள்ள துணியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். கார்னர் வரைக்கும் தைச்சிக்கலாம். ஊசியை நிப்பாட்டிட்டு துணியை திருப்பி இந்த பக்கமாக அதே மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு பைப்பிங் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு துணியை ப்ரெஸ் பண்ணி அல்லது கொஞ்சம் லூஸ் பண்ணி கரெக்டாக இப்படி பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஷேப்புக்கு 1 இன்ச்சுக்கு முன்னாடி வந்தோடனே ஊசியை நிப்பாட்டிக்கணும். அதாவது இந்த கார்னர் மடிக்கும்போது இந்த சைடில் உள்ள துணியை நாம் இப்படி மடிக்கிறோம், மேலே உள்ள துணி இப்படி ஒரு மடிப்போட சுருக்கு மடிப்போட வரும். அதை அப்படியே நம்ம டேர்ன் பண்ணி உள்ளால கொடுக்குறோம். உள்ளால கொடுக்கும்போது இந்த கார்னரில் சின்னது பெருசாக இருந்தது அப்படின்னா நாம் உள்ளுக்குள்ளால கொடுத்த துணியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். டைட் பண்ணி அல்லது லூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கணும். இந்த கார்னரில் கரெக்டாக வரணும். வரலைன்னா அதை நல்லா எடுத்து விட்டுட்டு திருப்பி இப்படி மடிச்சுக்கணும். ஸ்ட்ரைட்டாக வரக்கூடிய துணியை ஃபஸ்ட்டு மடிக்கிறோம், சைடில் வரக்கூடிய துணியை 2வது மடிக்கிறோம். மடிப்பு பெருசாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த கார்னரில் செட்டிங்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம தைக்கணும். ஊசியை நிப்பாட்டிட்டு துணியை திருப்பிக்கணும். எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிக்கலாம். பின் கழுத்து கட் பண்ணிக்கலாம். சைடெல்லாம் கரெக்டாக வச்சு இது மாதிரி மடிச்சுக்கோங்க. நமக்கு ஷோல்டர் 3.3 இருந்தது, அதில் இருந்து 1/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 3.5 இன்ச்சு 0.1 எடுத்து இதில் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் கழுத்து இன்னும் வைக்கல. பின் கழுத்து உயரம் 5 இன்ச்சு, உயரம் கொஞ்சம் குறைவாக வேணுங்கிறதுக்காக 4 இன்ச்சு போட்டுக்கிறோம். வளைவு வரைஞ்சிக்கலாம். கொஞ்சம் விரிவான வளைவாக வரைஞ்சிக்கலாம். கட் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ண பீஸை வச்சுட்டு தான் நம்ம கழுத்துக்கான பீஸ் எடுத்துப்போம். நம்ம கட் பண்ணதில் மீதி துணி இருந்தது, அந்த துணியை இப்படி 2ஆக மடக்கிக்கிறோம். கழுத்து அகலத்தை விட 1 இன்ச்சு அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் மடிப்பின் அளவு. இந்த பீஸை இதுக்கு மேலே வச்சு இது ஃபோல்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு இந்த கழுத்து ஷேப்லேயே கட் பண்ணலாம்.
இதுக்கு நம்ம பைப்பிங் கொடுக்கல. பைப்பிங் கொடுக்குறதா இருந்தால் நம்ம முன் கழுத்துக்கு கொடுத்த மாதிரியே கொடுத்துக்கணும். ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த வளைவுல இருந்தே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். சுற்றளவு முழுசா மார்க் பண்ணதுக்கு அப்புறமா கட் பண்ணிக்கலாம். காயின் செலவுக்கு சுற்றி மடக்கி தைக்கிறோம். இது வளைவான வடிவானதுனால வளைவு வரும்போதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சுருக்கு வச்சுக்கலாம். ஆனால் தையல் நம்ம மடிப்பின் ஓரமாக இந்த வெளி ஓரமாக போட்டுக்கலாம். சுருக்குக்கு மேலே தையல் வரணும்னு இல்லை. ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஷோல்டர் பின் கழுத்தில் அதிகமாக எடுத்திருந்தோம். அந்த துணி நாம் இதோட வெளிப்பக்கமும் முன் துண்டோட வெளிப்பக்கமாக சேர்த்து வைக்கும்போது கழுத்து பகுதியில் 1/4 இன்ச்சு இப்படி நம்ம விட்டுக்கணும். கைக்குழி பகுதியில் துணி கரெக்டாக இருக்கணும். மிச்ச துணியெல்லாம் கழுத்து பகுதியில் இருக்கணும். நூல் பார்த்திக்கலாம். பின் கழுத்து வைக்கும்போது துணியோட வெளிப்பகுதியை எடுத்து வச்சிருக்கிறோம். இதுவும் கழுத்தோட வெளிப்பகுதி சேர்ந்துருக்கட்டும். 1/4 இன்ச் அளவுக்கு கழுத்து பீஸை மடக்கி ஏற்கனவே நம்ம கழுத்துக்கு தைக்கிறதுக்காக விட்டுருந்த 1/4 இன்ச்சில் இப்படி கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்துச்சு. முன் கழுத்து முடிகிற இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியில் கழுத்துக்கு நம்ம விட்டுருந்த துணி வழியாக இப்படி நம்ம தைச்சிக்கணும். ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கலாம். கழுத்தையும் கழுத்துக்கான துணியை சேர்த்து வச்சு 1/4 இன்ச் அளவில் தைச்சிக்கணும். மிச்சம் வரக்கூடிய 1/4 இன்ச்சை இந்த பக்கம் மடக்கி விட்டுக்கணும். மடக்கி விட்டு நம்ம எந்த இடத்துல நம்ம ஷோல்டருக்கான துணி விட்டுருந்தோமோ அது வரைக்கும் தைச்சிக்கணும். இந்த வளைவு பகுதியில் ஷேப் கட் பண்ணிக்கணும். பிசுறு துணியெல்லாம் மேலே விட்டுட்டு, அதாவது கழுத்து பீஸ் பகுதியில் விட்டுட்டு கழுத்து பீஸை நீக்கி வச்சு ஓரமாக தைக்கணும். இப்படியே தைச்சிக்கலாம் அல்லது கம்ப்ளீட்டாக மடக்கி ஓரமாகவும் தைச்சிக்கலாம். நம்ம இன்றைக்கி பதிப்பு தையல் போடுறோம். அப்படியே மடக்கி வச்சு நம்ம ஹெம்மிங் பண்ணிக்கலாம். துணியை கழுத்து துணி மேலேயே ஓரமாக தைச்சிக்கலாம்.
இப்படி கம்ப்ளீட்டாக மடக்கி ஹெம்மிங் பண்ணிப்போம்.